ஃப்ரெஷ்ஷான ஸ்டாக் இருக்குது. நீங்களே வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஏன் சொல்கிறோம் வைட்டமின் சி வைட்டமின் டி எல்லா கணக்கு நிறைய நிறைந்த ஒரு பழம் தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா குளிச்சு நம்மகிட்ட எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருக்குது. அது ஒன் ஆஃப் த வெரைட்டி. பிளான்ட் எல்லாமே மெச்சூரான பிளான்ஸ். இங்கே பாருங்களேன் இருக்குது. இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு தரமான குவாலிட்டியில் இருக்குன்னு. இங்கே பாருங்கள் இந்த ஸ்டெம்மு பாருங்கள் நிலத்தில் வைக்கும்போது தான் இதோட ஈல்டு நல்லா வரும். நமக்கு காப்பு நல்லா வரும். ஆனால் எல்லா மண்ணும் கிளைமேட் பூக்கள் எடுத்திருக்கு. இங்கே எல்லாமே பூக்கள் எடுத்திருக்கு. இது ஒரே ஒரு பராமரிப்பு எப்படி இருக்கோ அதே சேம் மலர் கொஞ்சம் பெருசாக வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவோட ஒரு ஃபேமஸான ரகங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா கேரளாவோட ஒரு நர்சரி கார்டன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உடனுக்குடனே அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வந்துட்டே இருக்கும். இந்த வீடியோ என்ன பற்றி பார்க்க போகிறோங்கன்னா, புதுசாக நம்மக்கிட்ட என்னென்ன செடிகள் எல்லாமே வந்திருக்கு, என்னென்ன செடிகளாக ஃப்ரெஷ்ஷான ஸ்டாக் இருக்குன்னு நீங்களே வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஏன் சொல்கிறேன்னா வந்து பார்த்தீங்கன்னா புதுசான பிளான்ட்ஸ்லாம் வரும்போது உங்களுக்கு பெஸ்ட்டான பிளான்ட்டு கிடைக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோ பார்த்தோன்னே உங்களுக்கு புக் பண்ணிங்கன்னா பெஸ்ட்டு பிளான்ட்டு பெஸ்ட்டான குவாலிட்டியில் கிடைக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா வீடியோ லைனாக காட்டுறேன் என்னென்ன பிளான்ட்ஸ் எல்லாமே வந்துருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பப்ளி மாஸ் பிங்க் ஆகுது, R22 மேங்கோ ஆகுது, அச்சாத்தேர் ஆகுது, சிந்தூர வரிக்கா பலாவாகுது. இது மாதிரி ரேரான ஃப்ரூட்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஓகேங்களா? பல செடிகள் எல்லாமே கிடைக்கும். இல்லை எனக்கு பூச்செடிகள் வேணும் ஆசைப்பட்டீங்கன்னா கூட ரோஜா செடிகள் நிறைய வெரைட்டிஸ் கேட்லாக்கில் இருக்கும். இல்லை எனக்கு பூ வகைகள்லாம் வேணும் வாசனத்தர செண்பக பூ மனோரஞ்சிதம் இந்த மாதிரி வெரைட்டிஸ் வேணால் கூட நம்மக்கிட்ட நிறையவே இருக்குது. எல்லாமே இந்த டிஸ்பிளே தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு மெசேஜ் போடுங்க. கேட்லாக் வரும். கேட்லாக்கில் உங்களுக்கு தேவைப்பட்ட ரேட்லாம் இருக்குது. புக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வாங்க ஒன் பை ஒன்னாக கலெக்ஷன் என்னென்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டாக பார்க்குற செடி என்னென்னு பார்த்தீங்கன்னா பப்ளி மாஸ்ன்னு வாங்க. ஓகேங்களா? பப்ளி மாஸ்ன்னு வாங்க, பெமிலியோன்னு வாங்க. சிட்ரஸ் வெரைட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆரஞ்சாக இருக்கக்கூடிய வெரைட்டினா இதுதாங்க. ஏன் இது சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பூசணிக்காய் ஃபுட்பால் சைஸு நம்ம வாலிபால் சைஸில் பெருசாக வரும். ஒன்னோட ஃப்ரூட்டோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைஸ் தான் இருக்கும். ஓகேங்களா? இது சாப்பிட்றதுக்கு எப்படிப்பா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சோளக்கதில் எப்படி சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இனிப்பு ஆரஞ்சு எல்லாமே மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கும். சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். ரொம்ப புளிப்பெலாம் கிடையாதுங்க. நல்லா இனிப்பான ஒரு பழம் தாங்க. இது உடம்புக்கு அவ்வளோ வைட்டமின் சி வைட்டமின் டி எல்லா கணக்கும் நிறைய நிறைந்த ஒரு பழம் தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா குளிர்ச்சி உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு பழம். ஓகே. ஆனால் தாராளமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏற்காடு, கொடைக்கானல், ஊட்டி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல நம்ம சமவெளியிலே நிறைய இடத்துல வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வீட்லேயே வச்சுருக்காங்க. நிறைய பெருசாக காய்க்கும். எவ்வளோ சைஸ் ஓகே நல்லா பெருசாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. நல்லா எல்லோ கலரில் எவ்வளோ பெருசாக வச்சுருப்பாங்க. அறுத்து காட்டுவாங்க. எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஆரஞ்சு பழத்தை கட் பண்ணால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். அதிலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்குது. ஓகே. நான் நம்மக்கிட்ட இப்போ காட்டுற வெரைட்டி வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் பப்ளி மாஸ். இதிலே வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் நம்மக்கிட்ட இருக்குது. நீங்கள் பார்க்குறது எல்லாமே பிங்க் எல்லாமே பெரிய செடிங்க. ஓகே. ஆனால் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா என் ஹைட்டுக்கு இருக்குது 4 feet to 4.5 feet 5 feet ஹைட்டு கிட்டத்தட்ட 5 feet ஹைட்னு வைக்கலாம். எல்லாமே கிராஃப்டிங் பிளான்ட் தான். அங்கே பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது எல்லாமே அடியில் இருக்கிறது எல்லாமே நார்த்தங்கால ஒட்டு கட்டி இருப்பாங்க. ஓகே. நார்த்தங்கால ஒட்டு கட்டினால இது எல்லாமே கிராஃப்டிங். அதனால் நீங்கள் பிளான்டேஷன் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா கிராஃப்டிங்கை வந்து பார்த்தீங்கன்னா நிலத்தில் மூடுற மாதிரி வச்சிடணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா லீஃப் வர ஆரம்பிச்சிச்சுன்னா உங்களுக்கு எது செடி வளருது எந்த செடி வருதுன்னு உங்களுக்கு தெரியாது. அப்புறம் காய்க்கும் போது உங்களுக்கு வேறையாக காய்க்கும். ஓகேங்களா? பப்ளி மாஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பரான இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 1 yearக்கு மேலான பிளான்னால உங்களுக்கு ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் பிளான் சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் இப்போ வச்சதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 monthக்குள்ளேயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூ எடுத்து காய்கள் வைக்கக்கூடிய ஸ்டேஜ் தான். அங்கே பாருங்கள் 1 2 இல்லைங்க எல்லாத்துலேயுமே பாருங்கள் எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான பிளான் பாருங்கள். எல்லாமே ஸ்டெம்மு பாருங்கள். இங்கே பாருங்கள் எல்லாமே கிராஃப்டிங் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. ஓகே. ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது பெரிய செடியை வளர்க்கலாம் கூட நீங்கள் ட்ரிம் பண்ணி ஒன்று கட் பண்ணி கூட விட்டு ஒரு புதர் டைப்பில் வளர்த்துக்கலாம். இது மொட்டை மாடியில் வைக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா டெரஸ் கார்டனில் இந்த பழத்தை நம்ம வச்சு வளர்க்கலாங்க. ஈஸியாக மெயின்டைன் பண்ணலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா டெரஸ் கார்டனில் ஒரு 16 inch பாட்டோ இல்லை 20 inch பாட்டோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 drum ரெண்டாக கட் பண்ணி அதில் வச்சிங்கனாலே போலும். அதுலேயும் இந்த பப்ளி மாஸ் வந்து பார்த்தீங்கன்னா பூ எடுத்து காய்கள் வைக்குங்க. இது எல்லாமே ரெடி டு ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ். ஓகே. ஆனால் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா பூ எடுத்து கொட்டான செடி தான் எல்லாமே உங்களுக்கு ரெடியாக நீங்கள் வச்சிங்கன்னா நான் உடனே ஒரு 6 monthக்குள்ளேயே உங்களுக்கு ஈல்டிங் எல்லாம் வர ஆரம்பிச்சு. ஓகேங்களா? பிங்க் கலர் பப்ளி மாஸை பொறுத்த வரைக்கும் நியூவாக ஸ்டாக் வந்துருக்கு. உங்களுக்கு யாரும் வேணும்னா புக் பண்ணி வைக்காங்க. வாங்க அடுத்தது பார்க்க போகலாம். நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா மேங்கோலேயே ஒரு சூப்பரான மேங்கோ. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் R2E2 மேங்கோன்னு சொல்லுவாங்க. இல்லை ஜம்போ ரெட் மேங்கோன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா ஒரு ஃபேமஸான ரகம். ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு மேங்கோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமஸான ரகமாக இருக்கும். இப்போ இந்தியாவிலும் எடுத்திங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா அல்போன்சான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் இந்த மேங்கோ ஒரு ஃபேமஸான மேங்கோ. ஏன்னா பார்த்தீங்கன்னா பழத்தோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக வரும். கலரும் பார்த்தீங்கன்னா நல்லா மஞ்சள் கலர் ரெட் கலர் மிக்ஸ் ஆகி வரும்.
டேஸ்ட் வைஸில் சூப்பராக இருக்கும் ஓகேங்களா. அதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பழத்தோட சதைகள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும், விதையோட பகுதி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். இந்த பழம்லாம் நம்ம ஊரில் காய்க்குமான்னு கிடையாது, நம்மக்கிட்ட வாங்கிட்டு போன நிறையா கஸ்டமருக்கு நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பூ எடுத்து காய்கள் வச்சுருக்கு, அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. எனக்கு அவங்களாம் ஃபோன் பண்ணி வீடியோவோ ஃபோட்டோவோ எடுத்து அனுப்பும்போது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கு யாருக்குன்னா இந்த R22 மேங்கோ வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வெளிநாட்டு ரக மாங்காய்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த வெரைட்டி பிளான்ட் எல்லாமே மெச்சூரான பிளான்ட்ஸ். இங்கே பாருங்களேன், இது எல்லாமே நியூ லீஃப் எல்லாமே ஸ்டார்ட் ஆகும். லீஃபை பாருங்கள், எல்லாமே கிராஃப்டிங் பிளான்ட் தான். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள் இந்த ஹைட்டுக்கு ஓகேங்களா, இதே ஹைட்டு. ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்டு இந்த ரேட்டை தான், இப்போ இந்த ஹைட்டு வந்தாலும் இதே ரேட்டை தான் கொடுக்குறேங்க. பெஸ்ட்டான பிளான்ட் எல்லாமே இங்கே பாருங்கள். 1-2 பிளான்ட் இல்லைங்க, ஒரு பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா பூக்கள் கூட எடுத்துருக்கு, நீங்களே பார்க்கலாம். அங்கே பாருங்கள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பூக்கள் எடுத்துருக்கு. இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சால் கண்டிப்பாக மழை தூரலாம் வருது. அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி அதிகமாக விடக்கூடாது. எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா மாங்காய் செடி பூ எடுத்தோடனே தண்ணி அதிகமாக விடாத விட்டிங்கன்னா தான் அந்த பூக்கள் எல்லாமே நிற்கும், இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா காய்கள் எல்லாமே கொட்டி போயிடும். இதுவும் பாருங்கள் எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸ்டெம் எல்லாமே பாருங்கள், எல்லாமே மெச்சூரான ஸ்டெம்மு தான் இருக்கும் எல்லாமே பாருங்கள். இது பாருங்கள், ஏன் இதெல்லாம் காட்டுறோன்னா உங்களுக்கு நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்குது, தம்பி எனக்கு பிளான்ட் எப்படி செலக்ட் பண்ணி அனுப்புவீங்க, நல்லா அனுப்புவீங்களா அப்படின்னு. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி துளுர் இல்லாத பிளான்ட்டை பார்த்து அனுப்புவோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி துளுரோடு அனுப்பும் போது கண்டெய்னர் வண்டியில் பார்சல் வண்டியில் வரும்போது ஹீட் ஆகி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இலையெல்லாம் வாடி போயிடலாம். நாங்கள் இந்த மாதிரி லைட்டான ஒரு சின்ன துளுராக இருக்கிறதோ இல்லை துளுர் இல்லாததோ அந்த மாதிரி பிளான்ட்டை பார்த்து தான் நாங்கள் செலக்ட் பண்ணி அனுப்புவோம் ஓகேங்களா. இந்த மாம்பழம் எல்லாமே நம்ம ஊர் கிளைமேட்டில் எல்லா ஊர் தமிழ்நாட்டில் எங்கே வச்சாலுமே காய்க்கும், 100% காய்க்கும். அது சூப்பராகவே காய்க்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா அவ்வளோ கொத்தாக காய்க்கும், நிறைய காய்க்கும், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எல்லாமே ஒட்டு செடி தான். அது மொட்டை மாடியில் வைக்கலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக டெரஸ் கார்டனில் வச்சு வளர்க்கலாங்க. ஆனால் என்ன பண்ணணும், ப்ரூனிங் பண்ணணும், அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா கவாத் பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேங்கோ சீசனு, இந்த மாதிரி சீசனில் நீங்கள் கவாத் பண்ணக்கூடாது. கிட்டத்தட்ட பிளான்டேஷன் பண்ணி இப்போ வந்து பிளான்டேஷன் பண்ணால் செப்டம்பர் நவம்பர் இந்த மாதிரி சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கவாத் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு மாங்காய் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சீசனில் பூ காய் வச்சு நமக்கு பழங்கள் ஈல்டு தரும். யாருக்குன்னா உங்களுக்கு R22 வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக பெஸ்ட்டான பிளான்ஸ் பாருங்கள், உங்களுக்கு தான் காத்திருக்கு. இங்கே பாருங்கள் பெரிய பெரிய பிளான்ட் எல்லாமே சூப்பராக இருக்குது பாருங்கள், டாப்பு டக்கராக இருக்கும். லீஃபை வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இந்த மாதிரி தான் வருங்க. இங்கே பாருங்கள் லீஃப் பாருங்கள் எவ்வளோ அழகாக லென்த்தாக வருது ஓகேங்களா. இது புதுசாக ஸ்டாக் வந்துருக்கு, உங்களுக்கு யாருக்குன்னா வேணும் விருப்பப்பட்டால் புக் பண்ணி வைக்காங்க. வாங்க அடுத்தது பார்க்க போகலாம். அடுத்ததாக பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா நாம்டாக் மை மேங்கோ ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா நாம்டாக் மை கோல்டுன்னு வாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா தாய்லாண்டில் ஒரு ஃபேமஸான மேங்கோ ஓகேங்களா. முன்ன பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா ஒரு ஃபேமஸான மேங்கோ. இது வந்து பார்த்தீங்கன்னா தாய்லாண்டில் ஒரு ஃபேமஸான. நீங்கள் தாய்லாண்டில் நிறைய பேர் இப்போ டூருக்கு போனாலும் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் மார்க்கெட் போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த மாம்பழம் அங்கே வச்சுருப்பாங்க. நல்லா கோல்டு கலரில் இருக்கும், நல்லா ஸ்டிக்கர் ஒட்டி நாம்டாக் மை கோல்டுன்னு வச்சுருப்பாங்க ஓகேங்களா. அந்த பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட சூப்பரான பிளான்ட் கிடைக்கும். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு தரமான குவாலிட்டியில் இருக்குன்னு. இங்கே பாருங்கள் இந்த ஸ்டெம்மு பாருங்கள், எல்லாமே நியூ லீஃப் எல்லாமே வர ஆரம்பிச்சிச்சு. இங்கே பாருங்கள் இதெல்லாம் பாருங்கள், சின்ன செடியாக இருந்தாலே அப்படியே புதுசாக லீஃப் வந்து எவ்வளோ அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள் இதெல்லாம் லீஃப் இது மேலே வரப்போகுது. இதோட ஸ்டெம்மு பாருங்கள், இதோட ஸ்டெம்மு பாருங்கள். ஏன் இதெல்லாம் காட்டினா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு விருப்பப்பட்ட செடி புக் பண்ணிக்கலாங்க எல்லாமே. ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பெஸ்ட்டான பிளான்ட் உங்களுக்காக இப்போ ஃப்ரெஷ்ஷாக இறக்கிருக்கு, நல்லா தரமாக இருக்கும். எல்லாமே பிளான்ட்டோட குவாலிட்டியை வந்து அடிச்சிக்க முடியாது, தரமான குவாலிட்டி. இந்த பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வைஸில் சூப்பராக இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா நாரே இருக்காதுங்க, நல்லா வந்து பார்த்தீங்கன்னா பால்கோ அல்வோ மாதிரி அப்படியே சூப்பராக ஸ்லைஸ் பண்ணி அழகாக இருக்கும். நல்லா கொஞ்சம் எல்லோ கலர் மாறுதுங்க, நல்லா வந்து பார்த்தீங்கன்னா கவர். ஏன்னா பூச்செரிக்கிறதுக்கு நீங்கள் காய்களாக இருக்கும்போது அந்த கவர் போட்டு வச்சிங்கன்னா நல்லா பார்த்து நல்லா எல்லோ கலர் க்ரீன் கோல்டு கலராக மாறும். நல்லா கோல்டு கலராக மாறும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த நாம்டாக் மை கோல்டு வந்து யாருக்குன்னா உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னு நினச்சுன்னா வாட்ஸ்அப் கேட்லாக்கில் இருக்கும், செக் பண்ணி பார்த்து புக் பண்ணிக்கோங்க. வாங்க அடுத்தது போகலாம். நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா ரோஸ் சப்போட்டா ஓகேங்களா. பார்த்தீங்கன்னா சப்போட்டாலே நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் சப்போட்டா நீங்கள் பார்த்துருக்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா பிளாக் சப்போட்டா, ஒயிட் சப்போட்டா, அப்புறம் பனானா சப்போட்டா, ரெட் சப்போட்டா, இந்த மாதிரி மேமி சப்போட்டான்னு அடிக்கிட்டே போகலாம். இதுலேயும் ஒன் ஆஃப் த வெரைட்டி தான் நீங்கள் பார்க்குற ரோஸ் சப்போட்டா. இந்த சப்போட்டா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முட்டைப்பழம் எப்படி இருக்குமோ முட்டைப்பழம் சேம் மாடல் வரும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சப்போட்டா ஃபேமிலி தாங்க ஓகேங்களா. ஏன்னா எக் ஃப்ரூட் கூட வந்து பார்த்தீங்கன்னா முட்டைப்பழம் கூட ஒரு சப்போட்டா ஃபேமிலி தான். அது மஞ்சள் சப்போட்டா கூட தமிழ் சொல்கிறாங்க ஓகேங்களா. அந்த மாதிரி வெரைட்டியில் இது ரோஸ் சப்போட்டா ஓகேங்களா. ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம ரோஸோட வாசனையும் அந்த முட்டைப்பழத்தோட வாசனையும் கலந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வாசனையில் சப்போட்டா 3 மிக்ஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஸ்வீட்டாக வரக்கூடிய வெரைட்டி தாங்க. இதெல்லாமே பட்டிங் பிளான்ட் ஓகேங்களா. எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம், எல்லாமே ஒட்டு செடி தான். இந்த மாதிரி பிளான்ட் கிடைக்கிறது ரொம்ப ரேராக இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விதை மூலமாக உற்பத்தி பண்ண பிளான்ட் கூட எங்கன்னா கிடைக்கலாம். பட் வந்து பார்த்தீங்கன்னா பட்டிங் பிளான்ட் கிடைக்க ரொம்ப ரேர். நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 பீஸ் மட்டும்தான் ஸ்டாக் வந்துருக்குங்க. எல்லாமே பட் பண்ணி எடுத்துக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா விதை மூலம் உற்பத்தி பண்ண செடி, அதுலேருந்து பட் பண்ணி வந்திருக்கு பாருங்க, எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கு பாருங்க. நல்ல நியூ லீஃப் வந்திருக்கு பாருங்க, இங்கே நியூ லீஃப் வந்திருக்கும் பாருங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டான சன்லைட்டில் வச்சுக்கலாம், இல்லை செமி ஷேடோ பிளேஸில் வச்சுக்கலாம். இந்த பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மினிமம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லேண்டில் வைக்கிறது நல்லது. ஏன்னா பார்த்தீங்கன்னா நிலத்தில் வைக்கும் போது தான் இதோட ஈல்டு நல்லா வரும், நமக்கு காப்பு நல்லா வரும் ஓகே. ஆனால் எல்லா மண்ணும் கிளைமேட்டுக்கு சூட்டபுளான வெரைட்டி தான் இந்த ரோஸ் சப்போட்டா. நல்லா எல்லோ கலர் ஃப்ரூட்டுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்.
இது நியூவாக ஸ்டாக் வந்திருக்கு எல்லாமே நீங்கள் பார்க்கலாங்க. பாருங்கள் எல்லாமே பிளான்ட்டோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 1 அடி 1.5 அடி தான் இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா. நீங்கள் யாருக்குன்னா உங்களுக்கு வேணும் ஆசைப்பட்டீங்கன்னா ரோஸ் சாப்பிட்டா நியூவாக ஸ்டாக் வந்து புக் பண்ணிக்கோங்க. நல்லா எல்லோ கலர் நிறைய ஃப்ரூட் வைக்கிங்க. நல்லா வைட்டமின்கான நிறைந்த ஒரு ப்ரோட்டீன் கண்டென்ட் நிறைந்த நுண்ணூட்டு சத்து நமக்கு தேவையாக கூட எல்லாமே ஃப்ரூட் எல்லாமே கிடைக்கும் ஓகேங்களா. புக் பண்ணுறதா புக் பண்ணிக்கோங்க. வாங்க அடுத்தது போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா அபியு பழம் ஓகேங்களா. நுங்கு மாதிரி உள்ள ஒரு டேஸ்ட்டான ஒரு பழம்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த அபியு பழம் சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ வரக்கூடிய கமர்ஷியல் பர்பஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பழமும் வந்து பார்த்தீங்கன்னா ரம்புட்டான் மாதிரி எல்லா ஃப்ரூட் மார்க்கெட்லேயும் வரப்போகுது ஓகே. ஏன்னா எல்லா ஊர் கிளைமேட்டும் சூட்டபிள் ஆகி நிறைய காய்கள் வைக்கக்கூடிய வெரைட்டி தான் இது. வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கொத்தா காய்க்கு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பூக்கள் எடுத்தாலையும் பார்த்தீங்கன்னா ஒரு பழமும் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி பழம் மாதிரி குண்டாக நல்லா எல்லோ கலரில் வரும். அது ரெண்டாக கட் பண்ணிங்கன்னா போதும். ஒல்லா வந்து சதை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தோசை பதம் இருக்கல எப்படி நம்ம இளநீயை கட் பண்ணால் நம்ம நோண்டி சாப்பிடுவோம் தோசை பதம் அந்த மாதிரியும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நுங்கு ஒல்ல எப்படி குழன்னு எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் ஓகேங்களா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் அப்புறம் அன்னாச்சி பழம் இதெல்லாம் மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு டேஸ்ட் ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். இந்த அபியு பழம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டுங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா நானே சாப்பிட்ருக்கேன், நிறைய பேர் சாப்பிட்ருக்காங்க. அவங்களோட கஸ்டமரோட ரிவ்யூ வச்சு தான் சொல்கிறேன். 100% டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஒரு எக்ஸலண்ட்டான வெரைட்டி. இதுவும் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் பிளான்ட். ஏன் கேட்டோன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பாருங்கள் பூக்களெல்லாம் எடுத்துருக்கு பாருங்கள். இங்கே பாருங்க பூக்கள் எடுத்திருக்கு, இங்கே பூக்கள் எடுத்திருக்கு, இங்கே எல்லாமே பூக்கள் எடுத்திருக்கு. இது ஒரே ஒரு செடியில் வந்து பார்த்தீங்கன்னா காய்கள் கூட இருக்குது. நான் காட்டுறேன் பாருங்க. இங்கே பாருங்கள் காய்கள் இருக்குது பாருங்கள். காய் தெரியுதுங்களா. அபியோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது என்ன வெரைட்டின்னு சொல்ல முடியும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 பீஸ் மட்டும் தான் பூக்களோட இந்த டைம் ஸ்டாக் வந்திருக்கு. இங்கே பாருங்கள் இது ஒரு பிளான்ட்டில் பூ காய் இருக்கா. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ பூக்கள் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இங்கே பாருங்கள் எல்லாமே மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா பூ எடுத்து கொட்டினாலையும் மேக்ஸிமம் 3 டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 3 டைம்ஸ் பூ எல்லாமே கொட்டிடுங்க. 4வது 5வது டைம் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காய்கெல்லாம் நிற்க ஆரம்பிக்கும். ஏன்னா நிறைய பேர் கேட்குறீங்க தம்பி அந்த பூ எடுத்து ஆனால் காய வைக்கல. மேக்ஸிமம் கிளைமேட் கண்டிஷன் மாறி உங்களுக்கு வரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸ் 4 டைம்ஸ் வந்து பூக்கள்லாம் கொட்டும். மறுது எல்லாமே பூக்கள் தான். அங்கே பாருங்கள் எல்லாமே பூக்கள் தாங்க. செடியோட ஹைட் எல்லாமே இதே பார்த்துக்காங்க. ஒரு 3 செடி மட்டும் தான் இந்த மாதிரி ஃப்ரூட்டிங் ஸ்டேஜில் அபியு பிளான்ட் நியூவாக ஸ்டாக் வந்திருக்கு. நீங்கள் மொட்டை மாடியில் வச்சுக்கலாம் இல்லை நிலத்தில் வச்சுக்கலாம். யாருக்குன்னா உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா தாராளம் புக் பண்ணி வைக்கலாம். சூப்பரான பிளான்ட் வந்திருக்கு. 3 பிளான்ட் அப்படியே பூவோடு இருக்குது. வாங்க அடுத்தது போகலாம். நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா அச்சாச்சாரோ ஃப்ரூட் ஓகேங்களா. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ரேரஸ்ட் ஃப்ரூட் கலெக்ஷன் சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் க்ரோன் பிளான்ட் நம்மக்கிட்ட வந்திருக்கு. இது எப்படின்னு சொன்னால் மங்குஸ்டோனோட ஃபேமிலி தான். எப்படி இந்த பராவா ஃப்ரூட் எப்படி இருக்கோ அதே சேம் மாடல் கொஞ்சம் பெருசாக வரும். பழத்தோட டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இனிப்பும் புளிப்பும் கலந்த மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா. ஏன்னா இது வந்து ஃபுல் ஸ்வீட் அப்படி நம்ம சொல்லுவோம். மங்குஸ்டோன பழம் யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்களோ அதோட டேஸ்ட் எப்படி இருக்குமோ அதுக்கு ஈக்குவலான ஒரு டேஸ்ட்டில் உள்ள ஒரு ஃப்ரூட் தான் இந்த அச்சாத்திரோ. இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஆரஞ்சு கலரில் இருக்கும். நண்டா கட் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி உள்ள பஞ்சு மாதிரி இருக்கும். விதைகள் எல்லாமே இருக்கும் ஓகேங்களா. இந்த பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மெச்சூரான பிளான்ட் வந்துருக்குங்க. பிளான்ட் எல்லாமே 1 2 3 4 ஸ்டெப்பு வளர்ந்த பிளான்ட். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா வெப்பமண்டலத்தில் அதிகமாக வளரக்கூடிய ஒரு பிளான்ட். ஏன்னா நல்லா வெயிலில் தாங்கி வளரக்கூடிய ஒரு பிளான்ட் தாங்க இதுவும். இது மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா பிளான்டேஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஈல்டிங் வர ஆரம்பிக்கும். பிளான்ட்டோட ஹைட் எல்லாமே பார்த்துக்காங்க. நியூவாக ஸ்டாக் வந்துருக்கு. உங்களுக்கு யாருக்குன்னா இந்த அச்சாச்சார ஃப்ரூட் தேவைப்படுச்சுன்னா தாராளம் புக் பண்ணி வைக்கலாம். சூப்பராக ஒரு டேஸ்ட் உள்ள ரேரான எக்ஸாட்டிக் கலெக்ஷன் ஓகேங்களா. பாருங்கள் எல்லாமே சூப்பராக 1 2 பிளான்ட் இல்லைங்க. இந்த டைம் எல்லாமே ஒரு 50 பிளான்ட் வந்திருக்கு. எல்லாமே டேகோட சூப்பராக இருக்குது. பெஸ்ட்டான பிளான்ட். ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த பழம்லாம் நீங்கள் சாப்பிட்ருக்க மாட்டேங்க. ஒரு சாக்லேட் மாதிரி தான். நம்ம வந்து டைம் பாஸுக்கு எப்படின்னா ஃப்ரீயாக இருக்கும்போது மரங்கள் வச்சுருந்தா அந்த பழத்தை அறுத்து நம்ம சாப்பிடலாம் ஓகே. உங்களுக்கு யாருக்குன்னா வேணும்னு ஆசைப்பட்டேன் புக் பண்ணிக்காங்க. அச்சாச்சேரோன்னு கேட்டலாக்கா செக் பண்ணி பாருங்கள். வாங்க அடுத்தது போகலாம். நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஜாக் ஃப்ரூட்லேயே எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருந்தாலும் நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோவில் ஒவ்வொரு வெரைட்டிஸ் நான் காட்டிகிட்டே இருக்கும் ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா செந்தூர வரிக்கா ஓகேங்களா. செந்தூர ஜாக்குன்னு இருக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா ஹோம் க்ரோன் பிளான்ட் தான். இதோட பழத்தோட ஃபேமிலியான செந்தூர்னா என்ன பார்த்தீங்கன்னா செந்தூர் கலரில் வரும். செந்தூர்னா என்ன சிகப்பு கலர் ஓகேங்களா. ஆரஞ்சு சிகப்பு கலந்து சோலையாக வரும். நம்ம நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா பழப்பழம் எல்லாமே எல்லோ கலர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த பலாப்பழத்தை நீங்கள் கட் பண்ணிங்கன்னா அந்த பலாப்பழத்தோட சோலைகள் எல்லாமே இங்கே பாருங்கள். இதுலேயே இந்த பழத்துலேயே தெரியும் எல்லாம் சிகப்பும் ஆரஞ்சு நல்லா மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கும். டேஸ்ட் வைஸில் ஒரு ஃபேமஸான ரகம். இது வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவில் ஒரு ஃபேமஸான ரகங்க. வேணா பார்த்தீங்கன்னா கேரளாவில் ஒரு ஃபேமஸான ரகம் தான் இந்த செந்தூர் வரைக்கும். இதோட லீஃபை வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வருங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு பெருசாக இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். இதுவும் பாருங்கள் எல்லாமே ஆர்ட் ஷேப்பில் வருங்க. பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி ஆர்ட் ஷேப்பில் இந்த மாதிரி கூர்மையாக சேரும். இங்கே பாருங்கள் எல்லாமே இந்த மாதிரி தான். இங்கே பாருங்கள் எல்லாமே ஏன் இதை காட்டுறோன்னு பார்த்தா இது எல்லாமே பட்டிங் பிளான்ட்டுங்க. இது பிளான்டேஷன் பண்ணது எத்தனை இயர்கள் காய்க்குன்னு பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாக் ஃப்ரூட் எல்லாமே காய்க்கும். உங்களுக்கு யாருன்னா செந்தூர வரைக்கும் ஜாக் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கேட்லாக்ல இருக்கும். செந்தூர ஜாக்கு ஹோம் க்ரோன் போட்டு டேக் போட்டே இருக்கும். வேணும் மக்களும் புக் பண்ணி வைக்காங்க. பிளான்ட் எல்லாமே நியூ ஸ்டாக் வந்திருக்கு. பிளான்ட்டோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 3 feet ஹைட்டில் சூப்பராக இருக்கும் ஓகேங்களா. பெஸ்ட்டான குவாலிட்டியான பிளான்ட்ஸ். இங்கே பாருங்கள் 1 2 பிளான்ட் இல்லை கிட்டத்தட்ட 50 பிளான்ட் கிட்ட ஸ்டாக் வந்துச்சு. கிட்டத்தட்ட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 பிளான்ட் ஸ்டாக் இருக்குது. விருப்பப்பட்டவங்க புக் பண்ணி வாங்கிக்காங்க. எல்லாமே பட்டை எவ்வளோ அழகாக வருங்க.
பெரிய பெரிய இலையே வரும். எல்லாமே நரம்புகள் எல்லாமே ஈஸியாக தெரியும். நல்லா டேஸ்ட்டில் ஒரு பழம் தான். ஓகே, ஆனால் கேரளாவில் நல்லா டேஸ்ட்டாக உள்ள பழம் தான். நம்ம ஊருக்கு அதே டேஸ்ட் வரும். சூப்பராக இருக்கும். நல்லா சிகப்பு கலரில் காய்க்கும். உங்களுக்கு யாருக்குன்னா இந்த செந்தூர ஜாக் வேணும்னு ஆசைப்பட்டா புக் பண்ணிக்காங்க. வாங்க அடுத்தது போகலாம். நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா நெல்லி. ஓகே, ஆனால் நெல்லிலே வந்து பார்த்தீங்கன்னா சிகப்பு நெல்லிக்காங்க. நீங்கள் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா பச்சை நெல்லிக்காய் பார்த்துருப்பீங்க, அரை நெல்லிக்காய் பார்த்துருப்பீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சிகப்பு கலர், லீஃபே சிகப்பு கலர் இருக்கும். ஃப்ரூட் கூட பழங்கள் கூட சிகப்பு கலர்லேயே வரும். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டு வெரைட்டி தான். இது நாட்டு ரகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் ஆகி வந்த வெரைட்டி தான். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சிவப்பு கலர் இருக்கும். பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து தூரத்துலேருந்து பார்த்தாலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிகப்பு கலர் மரமாக இருந்தாலையும் ஒரு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். ஃப்ரூட்டு நமக்கு உடம்புக்கு நிறைய. ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிகப்பு கலர் வர ஃப்ரூட் எல்லாமே கரோட்டினாய்டுன்னு ஒன்று இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா பார்த்தா சிகப்பு கலர் இருக்கிற பழங்கள் எல்லாமே உடம்புக்கு நல்லது. அதனால் பார்த்தீங்கன்னா தாராளமாக இது ஒட்டு செடி நம்மக்கிட்ட சூப்பராக ஸ்டாக் வந்துருக்கு. ஓகே, ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு செடி தான். இது நியூவாக எல்லாமே லீஃப் வர ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் நெல்லி எல்லாமே பனிக்காலத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெல்லி, சீத்தாப்பழம் வெரைட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு நெட்ட மாதிரியே இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இலையே நியூவாக வந்திருக்காது, துளிரே வந்திருக்கு. அதனால தான் நாங்கள் பார்த்தீங்கன்னா நெல்லியை சேல்ஸ் பண்ணியிருக்க மாட்டோம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2 monthஸாக நெல்லி, கோல்டு, சீத்தா அதெல்லாம். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் நியூவாக லீஃப் எல்லாமே வர ஆரம்பிக்கும். ஏன்னா வெயில் ஸ்டார்ட் ஆகும் போது தான், வின்டர் சீசன் முடிஞ்சு நல்லா வெயில் சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆகும் போது தான் உங்களுக்கு எல்லாமே நியூ லீஃப் எல்லாம் வர ஆரம்பிக்கும். உங்களுக்கு ரெட் நெல்லின்னு பார்த்தா அதே மாதிரி தான் லீஃப் எல்லாம் வர ஆரம்பிக்குது. ஒரு சில பிளான்ட்ல பார்த்தீங்கன்னா பூக்கள் கூட எடுத்திருக்கேன். நாங்கள் வந்து காட்டுறோம் பாருங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா லீஃபே இல்லை, ஆனால் பார்த்தீங்கன்னா பூக்கள் எவ்வளோ அழகாக எடுத்திருக்கு பாருங்க. குட்டி குட்டியா இங்கே பாருங்க. இது எல்லாமே பூக்கள் தாங்க. அவ்வளோ பூக்கள். இதுவும் பாருங்க அவ்வளோ பூக்கள். இது ஃபுல்லாகவே பூக்கள் தான் ரெட் நெல்லியில். அங்கே பாருங்க, இது வெறும் குச்சி தான் இருக்குது, ஆனால் ஃபுல்லாக பாருங்கள் எவ்வளோ பூக்கள் இருக்குன்னு பாருங்கள். கொத்தா இதுதான் ரெட் நெல்லி. இந்த ரெட் நெல்லி ஆக்கினா வேணும்னு ஆசைப்படுறேன், தாராளமாக நீங்கள் வாங்கி நடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நெல்லியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மினிமம் நீங்கள் 2 பிளான்ட் வாங்கி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா பார்த்தீங்கன்னா மகரந்த சேர்க்கை நடைபெறும். ஒரு சில செடிக்குன்னா அது மாதிரி நடைபெறனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காய்கள் காய்ச்சிருக்காது. நிறைய இடத்துல ஒரே ஒரு நெல்லி மரம் இருந்திருக்கும், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அது காயை காய்ச்சிருக்காது. 1-2 காய் தான் காய்க்கும். அதனால் நீங்கள் நெல்லி வாங்கி வைக்கும்போது 2 செடி வாங்கி வச்சிங்கன்னா போதும், உங்களுக்கு நிறையா காய்கள் வைக்கும், நிறையா உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, அதனால் பார்த்தீங்கன்னா ரெட் நெல்லி நியூவாக ஸ்டாக் வந்திருக்கு. உங்களுக்கு யாருன்னா வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா புக் பண்ணி வைக்காங்க. வாங்க அடுத்தது போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். கடைசி வரைக்கும் வீடியோ பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அப்போ தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னென்ன பிளான்ட்லாம் நியூவாக ஸ்டாக் வந்திருக்கு, எந்த மாதிரி ஹைட் இருக்குது, எப்படிலாம் இருக்குது, நீங்கள் உங்களுக்கு பிடிச்சி வெரைட்டி வாங்கிக்கலாம். ஓகேங்களா? இந்த லாஸ்ட் வரைக்கும் பார்த்தா ரொம்ப நன்றி. அடுத்தடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ. பை பை.